திருவாரூர் மாவட்டம் பூவனூர் கிராமத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பயனாளிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் பூவனூர் கிராம கூலி தொழிலாளர்கள் வேலை நிமித்தமாக வெளியூர் சென்ற நிலையில் அங்கு சுகாதாரமற்ற உணவை உண்டதால் வாந்தி பேதி ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்கள் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு உடல்நலம் தேறினர். இந்நிலையில் பூவனூர் கிராமத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. இம்முகாமில் 3 மருத்துவ குழுக்கள் கிராமம் முழுவதும் அனைத்து தெருக்களிலும் வீடு வீடாக சென்று பொதுமக்களின் உடல்நிலையினை முழுமையாக பரிசோதித்து அவர்களுக்கு நோய் தடுப்பு மருந்துகள் மற்றும் மாத்திரைகளை வழங்கியது. மேலும் பூவனூர் கிராமம் முழுவதும் சுகாதாரத்தை பேணும் வகையில் துப்புரவு பணியாளர்களை கொண்டு தூய்மைப்படுத்தப்பட்டதோடு குடிநீர் வழங்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்யப்பட்டு கிருமி நாசினி மருந்து தெளிக்கப்பட்டது. தொற்று நோய் தடுப்பு நடவடிக்கையாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் தமிழக அரசு மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு பூவனூர் கிராம மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். வெளியூர் வேலைக்கு போனோம், அங்கே சாப்பிட்டது அது ஒத்துக்காமல் எல்லாருக்கும் வயிற்றுப்போக்கு. இப்போ டாக்டர்லாம் வந்து பார்த்தாங்க, எங்களுக்கு இப்போ சரியாயிடுச்சு. கிராமத்தில் வந்து ஆய்வு செஞ்சதில் வந்து அவங்க சீனிக்குடிக்காடு, பருத்தி, இடமேலையூர் போன்ற பகுதியில் வந்து வேலைக்கு போயிட்டு வந்த கூலி தொழிலாளர்கள் அங்கே சாப்பிட்டது வந்து அவங்களுக்கு ஃபுட்டு ஒத்துக்காததுனால வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது என்பது முதல்கட்ட ஆய்வு தெரிய வந்தது. 3 குழுக்கள் அமைத்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் ஆகியோர் கொண்ட 3 குழுக்கள் அமைத்து வீடு வீடாக நோய் கண்காணிப்பு மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. பொதுமக்கள் காய்ச்சி தண்ணீரை குடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அருகில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்லது ஜிஹெச்சுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்.